ஒரு ஃபியூ மந்த்ஸ் நான் போயிட்டு 2.5 மந்த்ஸ் நான் டெய்லி போயிட்டு வந்தேன். எனக்கு 2 மந்த்ஸ் கழிச்சு தான் தெரிஞ்சது. அங்க இருக்கவங்க சொன்னாங்க, அவங்க உங்ககிட்ட இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்திருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து உனக்கு என்கிட்ட டைரக்ட்டா ஒரு ஆடிஷன் வச்சா தான் தெரியும். ஆடிஷனும் கூப்பிடல. கீழ ஆஃபீஸ் இருக்கும். ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணுவேன். மேல வான்னு கூப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது அது மட்டும் தான். எனக்கு அது 2.5 மந்த்ஸ் கழிச்சு தான் தெரிஞ்சது. ஓகே, இதுக்காக தான் அவங்க நம்மள கூப்பிட கூட இல்ல அப்படின்னு சொல்லி. பெரிய சேனலா? ஓ, அதுக்குதான் ஃபர்ஸ்ட் நாங்க டிஎம் பண்ண சொல்ல எங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு இன்டர்வியூ கொடுத்தீங்களா? இல்ல, அப்படி செக் பண்றதுலாம் இல்ல. எனக்கு இப்போ அங்க விமென்னோட நேம்ல இருந்து தான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. நான் அதுக்காகலாம் நான் ஆக்சுவலி வெயிட் பண்ண வைக்கல. பட் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. டு பி ஃப்ராங்க் நான் சொல்றேன், டவுட் இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஃபீமேல் ப்ரொஃபைல்ஸ்ல இருந்து ஃபேக் மெசேஜஸ் நிறையவே வரும். போட்டோஸ் அனுப்புங்க. ஏன்னா ரீசெண்டா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால ஒரு பயம் இருந்துச்சு. பட் அவங்க கேட்ட டைம்ல நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்ததுனால டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்.